அங்க பாரு பூச்சாண்டி உக்காந்துருக்கு. ஏய் யார் பூச்சாண்டி? அம்மா நல்லா பாரு, நான் பூனை. செல்ல பார்த்து பார்த்து உனக்கு கண்ணு தெரியல. ஆஸ்பத்திரி போய் பாரு. நீ என்னமோ சாப்பிட்டுட்டு இருக்கிற, என்னது காட்டு. இந்தாயா, இது என்னோட ப்ராடக்ட். என்ன மசாலாலாம் போட்டு நல்லா தூக்கலா வறுத்து விடு. பச்சை எலிய தின்னு தின்னு போர்டு அடிக்குது. கைஸ், நம்ம டெடியோட உசுர ஊசலாடிட்டு இருக்கு. உடனே நம்ம ஆபரேஷன் பண்ணி உசுர காப்பாத்தியாது. கவனமா பாருங்க நான் எப்படி ஸ்டிச்சஸ் போடுறேன்னு. யாருடா இவ? உசுர் இல்லாத பொம்மைக்கு உசுர கொடுக்குறான்னு நம்ம உசுர எடுத்துட்டு இருக்கா. கவனமா பாரு மச்சி, இல்ல பொடிகிரி போடுறத கட் பண்ணிடுவா. மச்சி, அந்த டெடி பொம்மைய கடிச்சு கொதறி துப்புனதே நான் தான். பைத்தியக்காரி. இவ டாக்டர் ஆக்குறதுக்குள்ள நம்ம எல்லாரையும் ஒரு வழி ஆக்கிடுவா போலயே. இப்படி நடுவீட்டுக்குள்ள உட்காந்து ஊழையிடாதன்னு எத்தனை தடவை சொல்றது? அட மடப்பாயில, ஒரு பெரிய மனுஷன் சொன்னா புரிஞ்சுக்கோ. இப்படி ஊழையிட்டா வீட்டுக்கு ஆவாதுடா. அப்புறம் கிடைச்சிட்டு இருக்கிற சோழன் கிடைக்காம போயிடுச்சுன்னு வையே, நீயும் நானும் சேர்ந்து பிச்சை தான் எடுக்கணும். உங்களோட சேர்ந்து நீ பிச்சை எடுக்க வச்சிடாது. இப்படி கண்டிப்பா ஊழையிட்டே ஆகணும்னா ஊருக்கு வெளியில போய் ஊழையிடு நாயே, பிளாடி பகர். யோ, இத மாட்டுனா சிங்கியா மாதிரி இருக்கும்னா கண்ணாடிய போய் பாக்குற கன்றாவியா இருக்கு. தயவு செய்து இதை கலெக்ட் விட்டுறியா? யோ பிளீஸ்யா, தயவு செய்து காஸ்டியூம் விஷயத்துல மட்டும் எவன் அடுத்த அமைச்சு கேட்காதீங்கப்பா. இவனுங்க கொடுக்கிற ஒரு கப்பு பாலுக்கு கக்கூசில் போனாதான் இவனுங்க உருவானுங்களாமா. என்னமோ வஞ்சர மீனையே வறுத்து கொடுக்கற மாதிரி இவனுங்களுக்கு ஒரு நினப்பு. எனக்கோ இப்பயோ அப்பயோ தான் வரும். அதையும் இப்படி கொண்டு உட்கார வச்சா எப்படிடா போவேன் நானு? நீ அதுல தண்ணிய ஊத்து. நமக்கெல்லாம் இப்படி தொடச்சாதான்டா கொஞ்சம் கிளுகிழுப்பா இருக்கும். திருடி நம்ம ஓனர் கதவு திறக்க வராரு. திறக்கத்த நல்ல ஓனர் கதவு திறப்போம். ஐயோ, என்னடி இது? நம்மள காவு வாங்கறதுக்குன்னு வீட்டு நடுவு கிணத்து தோண்டி வச்சிருக்கான். அடா பாவி, உன் வீட்டுக்கு நான் பாதுகாப்பாக இடைச்சலையில இருந்து உன் பிள்ளைங்களுக்கு டைம் பாஸ் பண்றோம். என்கனையே வந்து சாவடிக்க பாத்துட்டியா நீனே? மரகதான் பாரு, நான் போற மாதிரி இந்த ஓரமாவே அப்படி வந்துரு. அந்த வீட்டுல எப்பயும் கூடாது நம்ம. வா, அப்படிதான் வா. இறையா வரலாம். எனக்கு பயமா இருக்கு. எவ்வளவு ஆழமா தோண்டி வச்சிருக்கிறான். கடவுளே, நான் எப்படியாவது வெளியே போய் உள்ள ஒன்றுப்படாது. யோ, முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணி அன்னைக்கு. அட கடவுளே, நம்ம டைகரையா டைனோசரவா சம்போட்டிருக்கே. நான் ஒண்ணு சாதாரண டாக்டர் இல்ல, டீரெக்ஸோட பங்காளி. அது சரி, டைனோசரோட டிமாண்ட் தான் என்னவா? அதுவா, இனிமே எனக்கு எப்பவுமே நான்வெஜ் மட்டும்தான் கொடுக்கணும். இந்த ஜுராசிக் பார்க்ல வெஜ்ஜுக்கு வேலையே இல்ல. இனி அந்த தயிர் சாதன வாசனை கூட வீட்டுல அடிக்கூடாது. அப்ப காலையில வச்சதை யார் சாப்பிட்டதே? அத ஃப்ரீ ஹிட் கணக்குல எடுத்துக்க. வீட்டுல டைனோசர் வளர்த்துறதுன்னா சும்மாவா? அடுத்த வேலை கோழி வரும் இல்லைன்னா நடக்கிறதே வேற. ரெடிடா, நான் ஃபைட்டுக்கு ரெடிடா. வாடா பாத்துக்கலாம். டே, இம்ச பண்ணாதடா என்ன. நான் கேஷுவலா கடிச்சாலே நீ கேஷுவாலிட்டிக்கு போயிருவ. ஆனா இந்த கண்டிஷன்ல இருக்கும் போதே நீ காம்பேக்ட் கூப்பிடுற. ஏண்டா, இந்த கண்டிஷன்லயே என் ஃபிகருக்கு என்னைய பிடிச்சிருக்குடா. ஃபிகருக்கு ஒன்ன பிடிச்சிருக்கோ இல்லையோ, சுகருக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு போல. போடா, பொழுது சாயறதுக்குள்ள அப்படியே பொறுமையா போயிரு. ஓ, ஓனர் பாத்தியா மெதுவா இறக்கே. வாளுதான் காத்தாது, கையுதான் ஸ்டேரிங். எப்படி பறந்து போறேன் பாரியா? பார்த்து பொறுமையா இருக்கியா? இரியா, ஐயோ சில்லுன்னு இருக்கியாக. இரியா மேட்டுக்கு போய்க்கிறாங்க. சரியான இரியா மேல ஏறிக்கிறாங்க. பயங்கர அந்த பந்து. இந்த பந்தை எடுக்கிறதுக்கு என்னை போட்டு பாராத்துறே. என்னையாது இரியா? ஐயோ, என்னையாது எடுக்க முடியலையா? ஐயோ, ஓடிக்கிட்டே இருக்கியா? எப்படி இருக்கியா? இரியா மேல ஏறி போறேன். இங்க இழுக்கிற பத்தியா? பத்தமா தூக்கியா? இதுவா தூக்கியா? ஐயோ, எங்க ரெக்க வேலை செய்ய மாட்டேங்குது. ஐயோ, பொறுமையா தூக்கியா? ஏதாச்சும் படாத இடத்துல பற்ற போகுது.